நான் சாகணும்னு ஆசைப்படுறியா தாயே நீ? நேர வந்து நீயே என்ன கொல்லலாம்ல, அதை விட்டுட்டு வேற யாரு மூலமாவோ என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றியே தாயே, ஏன்? நான் சொல்லவா? ஏன்னா நான் உன்னை கட்டி போட்டுட்டேன். உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். உன் கையில கட்டி இருக்கிற அந்த கங்கணம் தீட்டா இருக்கு. என்னுடைய ரத்தத்தையே அந்த கங்கணத்துல சிந்தி இருக்க. அதால உன்னை கட்டி போட்டுட்டேன். உன்னுடைய எல்லா சக்திகளையும் கட்டி போடுற அளவுக்கு அது பலம் வாய்ந்த கயிறு. அது என்ன கொல்றதுக்கு 100 பேர் இல்ல 1000 பேர் அனுப்பி வச்சாலும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்னால என்ன கொல்லவே முடியாது. இப்ப மகா அசுரன் மாதிரி வளர்ந்து நிற்கிறான் இந்த விருபாட்ச சாஸ்திரே. இவனுக்கு ஆயுசு கெட்டித்தாயே. உன்னுடைய சவால்ல வென்று உன்னையே தோற்கடிச்சவன் இந்த விருபாட்ச சாஸ்திரே. இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய மகாசக்தியுடைய ராஜராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி என்கிற மகமாயி தாயைவே நான் ஓரங்கட்டி வச்சிருக்கேன். இந்த கங்கணம் இப்ப தீட்டாயிடுச்சு. நான் கங்கணம் கட்டக்கூடாதுன்னு நீ எப்படியெல்லாம் திட்டம் போட்ட, கடைசியில என்னாச்சு பாத்தியா? வா, இந்த கட்டுப்பாட்டை தாண்டி நீ எப்படி வெளியே வர்றாயின்னு பாக்குற. இன்னும் 20 நாள் தான். ஸ்ரீ சக்கர தாரணிங்கிற பேரு எதிர்காலத்தில் இருக்காது. ஏன்னா ஸ்ரீ சக்கரதார விருப்பாட்ச சாஸ்திரே நான். தடு. அதை எப்படி நீ தடுத்துறேன்னு பாக்குறேன். ஓ சக்தியை காட்டு, ஓ மகிமையை காட்டு, பார்க்கலாம். ஸ்ரீ சக்கரதார விருப்பாட்ச சாஸ்திரே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.